ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான சுவையான கீரை கடைச்சல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை ஆஞ்சி எடுக்கும்போது நல்ல கீரையை மட்டும் போடுங்க. இந்த பூச்சி அரிச்சது, அப்புறமா தேவையில்லாத செடி ஏதாச்சும் அதில் இருக்குன்னா அதை எடுத்து போட்டுருங்க. அழுகி போனது இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. நல்லதாக பார்த்து போடுங்க. எப்போ கீரை வாங்கினாலும் நல்ல கீரையாக பார்த்து வாங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூச்சரிச்ச கீரை இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க, அதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி ஆஞ்சி எடுக்கும்போது தேவையில்லாத இந்த மாதிரி செடி ஏதாச்சும் இருந்தால் அதையும் தூக்கி போட்டுருங்க. கீரை நல்ல கீரையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கீரை ஆஞ்சாச்சு. கீரை கடைச்சலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 10 பச்சை மிளகா, ஒரு பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கோம், 3 வெங்காயம், ஒரு லெமன் சைஸுக்கு புளி, 3 தக்காளி. இது எல்லாத்தையும் குக்கரில் பண்ணால் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி கீரை கழுவி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதில் மண்ணெலாம் இருந்தால் அது அடியில் போயிடும், கீரை நல்லாயிருக்கும். தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒவ்வொரு சமையலுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் கட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை அது கூடவே துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்க 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுது அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்க்கும்போது அது சுத்தமாக கழுவிட்டு அந்த நார் விதை இல்லாத நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் பூ போட்டுக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரையிலேயே தண்ணி இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் ஒரு கலரி மூடி வச்சுக்கலாம். கலரியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம்.
இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். அதே போல் உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தாக்கா நீங்கள் மண் சட்டியில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் மண் சட்டி இல்லை, அதனால் நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். மண் சட்டியில் கடைஞ்சி எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கும்போது ஆற வச்சுட்டு அப்புறமா அரைங்க. சூடாக அரைச்சா மேலே வந்து தெரிக்கும். அதனால் நீங்கள் ஆற வச்சுட்டு அரைக்கிறது நல்லது. அரைச்சாச்சு. நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா குறைப்பாக லைட்டாக அரைச்சா போதும். கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு 5 பல் பூண்டு தோலோடு நல்லா நசுக்கிக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா மணமாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவை தாளிக்கிறதுக்காக நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்தி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை உருவி வச்சிடலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போது கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து காஞ்ச மிளகாய் தீஞ்சு போகாமல் கருகாமல் பார்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவே வாசனை சாப்பிட்ணும் போல் இருக்குது. சரியான வாசனை. அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் போடும்போது வாசனையே தனி தான், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் இப்போ வாசனை பயங்கரமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து கீரை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ அருமையான ஒரு கீரை கடைச்சல ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த கீரை கூட முட்டை அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் கருவாடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.